டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 6ஆம் வகுப்பில் படிக்க வேண்டிய முக்கிய பாடம் பாலிட்டிக்கு பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்ற பாடப்பகுதியில் இருந்து இப்போ நம்ம 30 வினாக்களை மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வினாக்களுக்கு போகலாம். இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பதில் ஆப்ஷன் பி, மேகாலயா. வினா 2. இந்தியாவில் மிக குறைந்த மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பதில் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். வினா 3. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று வர்ணித்த வரலாற்று ஆசிரியர் யார்? பதில் ஆப்ஷன் பி, வி.ஏ. ஸ்மித். வினா 4. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை முதலில் உருவாக்கியவர் யார்? பதில் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. வினா 5. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதில் ஆப்ஷன் பி, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. வினா 6. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? பதில் ஆப்ஷன் சி, 22. வினா 7. இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? பதில் ஆப்ஷன் பி, தமிழ். வினா 8. தமிழ் மொழி எந்த ஆண்டில் இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் பி, 2004. வினா 9. சமஸ்கிருத மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி, 2005. வினா 10. கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகள் எந்த ஆண்டில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன? பதில் ஆப்ஷன் சி, 2008. வினா 11. மலையாள மொழி எந்த ஆண்டில் இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் பி, 2013. வினா 12. ஒடியா மொழி எந்த ஆண்டில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் சி, 2014. 13. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை? பதில் ஆப்ஷன் பி, 122. வினா 14. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் பிற மொழிகளின் எண்ணிக்கை? பதில் ஆப்ஷன் சி, 1599. வினா 15. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் முதன்மை மொழி எது? பதில் ஆப்ஷன் பி, ஹிந்தி. வினா 16. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ் மொழி இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் எத்தனையாவது இடம்? பதில் ஆப்ஷன் சி, 5ஆம் இடம். வினா 16. பிஹு என்ற புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்திற்கு உரியது? பதில் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். வினா 18. பாங்க்ரா நடனம் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் ஆகும்? பதில் ஆப்ஷன் பி, பஞ்சாப். வினா 19. கர்பா மற்றும் தாண்டியா நடனங்கள் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவை? பதில் ஆப்ஷன் பி, குஜராத். வினா 20. குமர் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனம் ஆகும்? பதில் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். வினா 21. யக்ஷகானம் நடனம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடன வடிவமாகும்? பதில் ஆப்ஷன் சி, கர்நாடகா.
வினா 22 மோகினி ஆட்டம் மற்றும் கதகளி எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனங்கள் ஆகும்? பதில் ஆப்ஷன் பி கேரளா. மோகினியாட்டம் கதகளி கேரளாவை சேர்ந்தது. வினா 23 இந்திய தொல்லியல் துறை கண்டறிந்த கல்வெட்டுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டறியப்பட்டவை? பதில் ஆப்ஷன் சி 60%. வினா 24 அஸ்ஸாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற செவ்வியல் நடன வடிவம் எது? பதில் ஆப்ஷன் சி சத்ரியா. வினா 25 வட இந்தியாவின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் எது? பதில் ஆப்ஷன் ஏ கதக். வினா 26 புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது? பதில் ஆப்ஷன் பி கேரளா. வினா 27 ஆந்திர பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற செவ்வியல் நடன வடிவம் எது? பதில் ஆப்ஷன் பி குச்சிப்புடி. வினா 28 தமிழ்நாட்டின் தொன்மை வாய்ந்த கலைகளில் தேவராட்டம் மற்றும் பொம்மலாட்டம் எவ்வகையைச் சேர்ந்தவை? பதில் ஆப்ஷன் பி நாட்டுப்புற கலைகள் நடனங்கள். வினா 29 கீழ்க்கண்டவற்றுள் திராவிட மொழி குடும்பத்தைச் சேராத மொழி எது? பதில் ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது தமிழ், தெலுங்கு, மலையாளம். வினா 30 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் 2ஆம் இடம் பிடித்த மொழி எது? பதில் ஆப்ஷன் பி பெங்காலி வங்காள மொழி. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான கேள்விகள் ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயிற்சி செய்ய டிஎன்பிஎஸ்சி PYQ எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.